ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மதர் ஸ்பெஷல் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது முட்டை குருமா. இந்த முட்டை குருமா இடியாப்பத்துக்கு ஒரு சூப்பரான சைட் டிஷ்ஷு. இதை எப்படி செய்கிறதுன்னு இன்றைக்கி என்னோட சின்ன பையனும் நாத்தனார் பொண்ணும் சொல்லி கொடுக்க போகிறாங்க. அதை செஞ்சு பார்த்து வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா? இது வரைக்கும் மதர் ஸ்பெஷல் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க அது கீழே இருக்க ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை அழுத்திடுங்க. இப்போது நம்ம முட்டை குருமா வைக்கிறதுக்கு 4 முட்டை எடுத்திருக்கேன், 2 மீடியம் சைஸ் தக்காளி எடுத்திருக்கேன், 2 மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்துக்கோங்க, கொஞ்சம் கொத்தமல்லி நைப்பு எடுத்திருக்கேன், 3 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். இப்போ தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்துக்கலாம். தனியாவும் மிளகாயும் சேர்த்து அரைச்ச பொடி 4 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு 2 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் மஞ்சள்தூள் எடுத்துக்கோங்க. சோம்புத்தூள் 1/2 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. கசகசா 1 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. ஏலக்காய் 2 எடுத்துக்கோங்க. அரைக்கிறதுக்கு அரை முடி தேங்காய் எடுத்துக்கோங்க. தாளிக்கிறதுக்கு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அன்னாச்சிப்பூ எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பிரியாணி இலை எடுத்துக்கோங்க. தாளிக்கிறதுக்கு 5 ஸ்பூன்லேருந்து 6 ஸ்பூன் எண்ணெய் எடுத்துக்கோங்க. உப்பு தேவையான அளவு. இப்போ நம்ம இந்த குழம்புக்கு தேவையான பொருளெல்லாம் பார்த்தாச்சு. வாங்க இப்போ நம்ம குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் 4 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றினதுக்கப்புறமா மிளகாயும் தனியாவும் சேர்த்து அரைச்ச பொடி 4 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ குழம்புக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கலாம். மிளகாய் தூள் வாசனை போகிற வரைக்கும் இந்த குழம்பு நல்லா கொதிக்கட்டும். இந்த குழம்பு கொதிக்கிறதுக்குள்ளே நம்ம குழம்புக்கு தேவையான தாளிப்பு ரெடி பண்ணிடலாம். ஒரு பேனில் 5லேருந்து 6 ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறமா எடுத்து வச்சுருக்க கறி மசாலா ஐட்டம்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். கறி மசாலா ஐட்டம்ஸ் பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருந்த கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே கீறி வச்சுருக்க பச்சை மிளகாயும் ஆட் பண்ணிக்கோங்க. இது கூடவே கட் பண்ணி வச்சுருந்த 2 மீடியம் சைஸ் வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். இப்போது 2 ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டோட ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இது நல்லா வதங்கிடுச்சு. இது கூடவே நம்ம நீட்டாக கட் பண்ணி வச்சுருந்த 2 மீடியம் சைஸ் தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி ஆட் பண்ணதுக்கப்புறமா இதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. பாருங்கள், தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் அரை முடி தேங்காய், 1/2 ஸ்பூன் சோம்பு, 2 ஏலக்காய், 1 ஸ்பூன் கசகசா இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ குழம்பு கொதிச்சது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இந்த குழம்புல 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூளும் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த டைமில் நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் மசாலாவும் ஆட் பண்ணிக்கலாம். இந்த தேங்காய் மசாலாவை நல்லா குழம்போட மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இந்த குழம்பு நல்லா கொதிக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம வேக வச்ச முட்டையை ரெடி பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் முழுசாக எக்கு ஆட் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் சைடில் இப்படி கீறி விட்டு ஆட் பண்ணிக்கலாம். அப்போ தான் குழம்புல இருக்க மசாலா எக்கோட ஆட் ஆகும். இப்போ நம்ம குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. இந்த டைமில் நம்ம வதக்கி வச்சுருந்த மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஆட் பண்ண மசாலா குழம்போட மிக்ஸ் ஆகி 5 மினிட்ஸ் கொதிக்கட்டும். இப்போ நம்ம குருமா ரெடி ஆயிடுச்சு. இது கூட நம்ம எக் ஆட் பண்ணிக்கலாம். இன்றைக்கி இந்த குருமாவில் நான் எக்கை ஹாஃபாக கட் பண்ணி தான் ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு எவ்வளோ எக் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். எங்கள் வீட்டில் இன்றைக்கி 4 பேர் இருக்கிறதுனால 4 முட்டை ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த குருமாவில் எக்கோட ஸ்மெல் நல்லா வரணுன்னா நான் உங்களுக்கு ஒரு சீக்ரெட் சொல்கிறேன். அந்த சீக்ரெட் என்னென்னா, ஒரு எக்கோட மஞ்சக்கருவை எடுத்து நல்லா ஸ்மாஷ் பண்ணி குருமாவோட ஆட் பண்ணிடுங்க. இப்போ இந்த குருமா 2 மினிட்ஸ் சிம்லேயே கொதிக்கட்டும். 2 மினிட்ஸ்க்கு அப்புறமா கட் பண்ணி வச்சுருக்க கொரியாண்டர் லீவ்ஸை ஆட் பண்ணிவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. வாவ், சூப்பராக இருக்குது முட்டை குருமா. இது
இடியாப்பத்துக்கு சரியான காம்பினேஷனு. இதை நீங்கள் இட்லி தோசைக்கு கூட சாப்பிட்லாம். இந்த குருமாவை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இது பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே என்னோட மற்ற ரெசிபீஸையும் போய் பாருங்கள். தேங்க்யூ.